அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். இவர் ஜூலை 21, 2025 அன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் மோடிக்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் அன்னைக்கு ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து தான் அன்றைய மழைக்கால கூட்டத்தொடரே நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ராஜினாமா செய்ய என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்கும் அவருக்கும் ஏதோ கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு, இதன் காரணமாக தான் அவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு, பிஜேபி சைட்லேருந்து அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் நான் ராஜினாமா பண்ணுறேன். இந்த கடிதத்தில் மோடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் ஒரு விமர்சனத்தை கிரியேட் பண்ணி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுனால தான் இது பெருசாக பேசப்படுது. அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கான பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அமித்ஷா தெளிவாக சொல்கிறார். இதில் சந்தேகம் எழக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே வெளியே வரல. அதாவது அவர் வெளியே வராது தான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டை சுற்றி நூற்றுக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. இதுக்கு பிஜேபி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில தான் அடுத்தது இந்தியாவோட துணை ஜனாதிபதி யாராக இருக்கணும் அப்படின்றதுக்கான தேர்தலை வருகிற செப்டம்பர் 9 அறிவிச்சிட்டாங்க. இந்த துணை ஜனாதிபதி எலெக்ஷனுக்காக என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும், இந்தியா கூட்டணி சார்பாக பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் எப்படி நடக்குது, இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 கேண்டிடேட்டை ஏன் சூஸ் பண்ணாங்க, இந்த 2 கேண்டிடேட் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பார்த்துடலாம். என்டிஏ கூட்டணியோட கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பழைய முகமாகவே பார்க்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் இவர் மாநில தலைவராகவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டர் ரத யாத்திரை சென்று பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் மோடியோட நம்பகத்தன்மையை முழுமையாக பெற்ற ஒரு கேண்டிடேட்டாகவும் பார்க்கப்படுறாரு. இது இல்லாமல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு என்னென்னா, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுன்றது தமிழருக்கு தானே பெருமை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எம்பிக்கள் அவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளும் எடப்பாடி அவர்களும் இப்போவே ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இப்படின்னா இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கப்படுற பி சுதர்ஷன் ரெட்டி அவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. இவருடைய சல்வாஜுடம் கேஸில் இவர் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பானது இந்தியா முழுக்க பெரிதாக பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் நேர்மையாக செயல்படுவார், சட்டங்களை தெரிஞ்சிருக்காரு. இவர் துணை ஜனாதிபதி ஆகிறது இந்தியாவுக்கு தான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் சொல்லப்படுது. தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டுறதுக்காக பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஆதரவு திரட்டும் போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதில் தமிழ் முகம் அந்த முகம்னு சொல்லி வேறுபாடு காட்டி நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க, துணை ஜனாதிபதின்றது ஒரு முக்கியமான பதவி அப்படின்றதுனால யார் தகுதியான ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதில் வேற்றுமை பார்க்காதீங்க, தன்னுடைய சுயாட்சியை குறிக்கிற விதமாக நாங்கள் சுதர்ஷன் ரெட்டியை தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தில் திமுக என்ன கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, நாங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்ல பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா சுதர்ஷன் ரெட்டி ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர்ன்றனால திமுகவுக்கு இங்கே என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் அங்கே சந்திரபாபு நாயுடுக்கும் வைக்கப்பட்டது. ஏன்னா அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், நீங்கள் உங்ககிட்ட இருக்க எம்பிஸ்லாம் அவருக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி பிஜேபியோட கூட்டணி இருக்குன்றனால சந்திரபாபு நாயுடு என்ன பிரச்சனைனா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்கு செலுத்தணும். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா சுதர்ஷன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர், அதனால் அவருக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் சந்திரபாபு நாயுடு மாட்டிக்கிட்டார். இப்போது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆதரவை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க தான் நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க என்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவருக்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, இவங்க நம்ம மக்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு வர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தையும் சந்திரபாபு நாயுடு மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே விஷயத்தை தான் இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுக தமிழர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து அவங்க வாக்கு செலுத்தாமல் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை மட்டும் காட்டிட்டு நம்ம தமிழரை புறக்கணிக்கிறாங்க. இவங்க திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தால் என்ன, அவங்க எல்லாமே தென்னிந்தியாவில் தானே இருக்காங்க, 2 பேருமே தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லி இதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும் எடப்பாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு.
இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான். ஏன்னா பிஜேபி கிட்ட தான் அதிக எம்பிஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 392 எம்பிஸ் இருக்காங்க. மெஜாரிட்டி அவங்க கிட்ட இருக்குன்றனால அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஒரு டஃப் காம்படிஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த நேர்மையும் சட்டப்பூர்வமாக இருக்க அனுபவமும் வந்து எதிர்கட்சியிலேருந்து அவருக்கு ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த தேர்தல் நடக்க போகிற இந்த நிலையில் புதுசாக வந்து ஒரு சட்ட மசோதா வந்து அமித்ஷா வந்து கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன சட்டம் அப்படின்னா பதவி பறிப்பு மசோதா. இந்த பதவி பறிப்பு மசோதாவில் என்ன முக்கியமாக சொல்லப்படுதுன்னா 30 நாள் ஜெயிலில் இருந்தாலே அவங்கள வந்து அடுத்த நாள் பதவியிலேருந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து யாராக இருந்தாலும் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர் யாராக இருந்தாலுமே 30 நாள் சிறையில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அவங்கள வந்து நாங்கள் வந்து பதவி நீக்கப்படும், எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா 75 ஆண்டு காலமாக இருக்கிற சட்டம் வந்து பயனற்றதா, நீங்கள் இப்போ இந்த சட்டத்தை எதனால் கொண்டு வரீங்க, இதன் மூலயமா நீங்கள் என்ன கட்டமைக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வச்சுருக்காரு. இதன் மூலயமா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவங்க மூலயமா நீங்கள் ஈஸியாக வழக்கு போட்டு எதிர்கட்சியில் பயமுறுத்த பார்க்குறீங்க. இதன் மூலயமா உங்ககிட்ட எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி வர வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு அழுத்தமும் கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த சட்டம் வந்து தேவையற்றது, கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சட்டம் வந்து ஒரு வகையில் வரவேற்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா குற்றம் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக அந்த பதவிக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது. உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்து பதிக்கப்பட்டு நிறுவனம் அந்த 30 நாள் ஆனது அப்படின்னா அது வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனால் அதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் 30 நாள் விசாரணைன்ற பேரில் இருக்கும்போது நீங்கள் பதவி விட்டு நீக்கிட்டு ஒருவேளை அதுக்கப்புறமேட்டு குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து ஏற்றுக்கூடிய விஷயமா இல்லை. இந்த சட்டத்தில் இன்னும் கொஞ்சம் திருத்தங்களை கொண்டு வந்தால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா 3ல் 2 பங்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வரதுலேயும் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் பிஜேபி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வருவோம், எதிர்கட்சிகள்லேருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க, அதாவது இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை, இந்த மாதிரி விஷயங்களை வரவேற்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தால் என்ன பார்க்கப்படுதுன்னா அந்த நடக்க போகிற துணை ஜனாதிபதி தேர்தலையுமே வந்து இது வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதும் இப்போ அமித்ஷா வந்து எதிர்கட்சியிலேருந்து எங்களுக்கு ஆதரவு வரும் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்கும்போது இது வந்து துணை ஜனாதிபதி தேர்தலையும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் வர செப்டம்பர் 9 இந்த தேர்தல் நடக்க போகுது. அன்றைக்கே ரிசல்ட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ அன்றைக்கி தெரிஞ்சிடும் யார் அடுத்த துணை ஜனாதிபதியாக இருக்க போகிறாங்கன்னு.